ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாயங்காலம் உங்க சமூகத்தில் கடந்து வர கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கோடிந்தவுடைய பிள்ளைகள் ஆசையே பதியும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஜனத்தை கொண்டு வாரும். தேக்கு தரிசன ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வாரும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாரும். திரளான குடும்பங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணும். 3 நாள் கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி திரளான ஜனங்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தீர்க்க தரிசன ஆவியானவரே, வெளிப்படுங்க. தீர்க்க தரிசன ஆவியானவரே, உடைய வல்லமை வெளிப்படட்டும். உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திரளான குடும்பங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணும். எங்களை ஒருமுறைப்படுத்தும். ஜீவன சாட்சிகளை எழுப்பும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அதிசயம் இந்த 3 நாள் கூட்டத்தில் நடக்கட்டும். இதாவே ஜனத்தை கொண்டு வந்து மகிழ பண்ணும். பரிசுத்த ஆவியானவரே, தீர்க்க தரிசன ஆவியானவரே, உடைய ஜனங்களை கொண்டு வாரும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். பாடல் மூலமா எங்களோடு பேசும். தீர்க்க தரிசனம் மூலமா எங்களோடு பேசும். வசனத்து மூலமா எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரே, கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமை கனத்தையும் இயேசு ராஜாவுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. எழுநூறு பாடல் 700. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
699. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி
எல்லாரும் எழுந்திருக்கலாம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆவியான தேவனே, மற்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த முதல் நாளிலே ஹல்லேலூயா, இந்த 7வது மாதத்துல ஆமே, இந்த 3 நாள் கூட்டத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடந்த 6 மாதங்களும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த 7வது மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைத்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதில் விசேஷமான இந்த 3 நாட்கள் கூட்டத்தை ஆண்டவரை உங்க சமூகத்துல வைக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த முதல் நாளிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மத்தியில வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்பா. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் கண்டு இராதவரே, ஒருவரும் காணக்கூடாதவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, ஏக சக்கராதிபதியே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.